நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நிலை பாதிப்பால் காலமானார். இவருடைய மறைவு பாத்தீங்கன்னா தேமுதிக தொண்டர்களை மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. அதாவது திரைப்படத்தில் இனி கேப்டன் அவர்களை பார்க்க முடியாது என தவித்திருக்க நிலையில அதைத்தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மீண்டும் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்தது. இது தொடர்பாக கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தினரிடம் அனுமதி பெறப்பட்டதாகவும் கூறப்பட்டு இதற்கிடையில இது தொடர்பாக தேமுதிக வெளியிட்டுள்ள அறிக்கையில பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்குமே அன்பான வேண்டுகோள். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகளுமே வெளிவந்துட்டு இருக்கு. எனவே இது போல செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வருவதாகவும் எங்களிடம் பாத்தீங்கன்னா முன்னனுமதி இல்லாமல் இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலுமே பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்ற பின்பு அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாருமே எந்த ஒரு அனுமதியுமே பெறவில்லை என்பதாய் நாங்கள் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தேமுதிகவும் அறிவித்துள்ளது. சரி, ஓகே. இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.